நான் தெய்வமா நினைச்சு செய்யற தொழில் இது. அந்த பானையை உடைச்சதுக்கு மண்டே உடைச்சிருப்பான். ஆனா ஆபத்துல மாட்டவன் எதிரியா இருந்தாலும் காப்பாத்துறதா மனிதாபிமானம். அதனால மட்டும்தான் உன்னை காப்பாத்துறேன். உன்னால இந்த தொழில விடவே முடியாதா? முடியாது. 3 வயசுல செம்புலிச்சாமி நோம்பியில தொலைஞ்சு போய் அழுதுகிட்டு இருந்தேன். எங்க அப்பன் அம்மாளும் தொலாவி பார்த்துட்டு காணுட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு பரவாயில்ல பட்ட தண்ணி வித்துக்கிட்டு இருந்தான். சந்தை கடையா என்ற அழுகா சென்னிப்பாட்ட ஒரு முடக்கு சாராயத்தை ஊத்தி படுக்க வச்சுட்டான். அன்னையில இருந்து சந்தை கடையான் தொழிலன் தொழிலா போச்சு. சாராயம் எனக்கு துணையா போச்சு. எனக்கு சாராயத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாது. அப்பிருவேன். என் பேட்டரி உடைச்சு போட்டு எகத்தாளமா பேசுறீங்க. பொழுது சாயறதுக்குள்ள அத்தனை பேரும் பொட்டியை கட்டி கிளம்பிடணும். இல்ல எல்லாத்தையும் நெருப்பு செரிச்சு போடுவேன். உசுறு மேல ஆசை இருந்தா ஓடி போயிருவேன். பணம் வாங்கினா தரமாட்டியா? எவனும் தப்ப முடியாது. 1500 கொடுத்து 5000 தானே நடக்கணும். உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே. ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கையை கால முடிச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கையை கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அது செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500, இப்போ ஒரு 1000 எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேன். அப்படியா? அப்ப அவன் டார்ச்சர்னாலதான் எனக்கு பணம் தரலையா? எதுக்காக டார்ச்சர்? அதை சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்க. அது அப்புறம் சொல்றேன். முதல்ல பணத்தை கொடுங்க அண்ணே சீக்கிரம். சரி எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போடுறான்டா. டேய் உன் வேட்டியை போடுறான்டா. ஏன் வேட்டியா? தாண்டு. என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் டான்ற மாதிரி தான். இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கண்ணே. யோசிக்காதீங்கண்ணே. டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்டர் பூரா செட்டில் பண்ணிடணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தர்றேண்ணே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறேன். வாங்கடா டேய். சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கடா நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா. என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. ஆமா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்தா பாப்பீங்க. யாரா அவன்? எங்கடா இருக்கான்? இருங்க சொல்றேன். டேய் இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா. என்ன கை கால கொண்டாடே? அரே போல நான் டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ டேய் விட்டுடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம். இதுல 1000 ரூபாய் இருக்கு. எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானே சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா என்ன எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா கொலைக்கேசா படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான் எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே. அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்ட கிடந்து வந்துச்சு. அட லூசு மூதேவி. ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்களா மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளா வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. ஏ மாலதி, ராயனை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நாம எல்லாரும் ஊருக்கு போயிடலாண்டி. அவனுக்கு பயந்துட்டு நாம ஏண்டி போனோம்? சொல்றவன் செய்ய மாட்டான். பயப்படாம தூங்கு.
சொன்ன மாதிரி தீ வச்சுட்டாண்டி. இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லடி. ஐயோ, என்னடி பண்றது? ஹலோ, கமிஷனர் ஆபீஸ்.
ஆனா எங்க கம்பெனி காட்டாது.